சித்தார்த். டிடியோட குரலை கேட்டது உனக்கு ஒண்ணும் புரியலல்ல? நல்ல நேரம் பார்த்து கூப்பிடுறாங்க உங்க அம்மா. உண்மையை சொல்லணும்னா உங்க அம்மாவை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். உன் கூட இருந்தேன்னா எனக்கு டைம் போறதே தெரியாது. நான் ஆபீஸ் கிளம்புறேன். உங்க அம்மா என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி குடும்பம் நடத்துறது? பை பை பை. சித்தார்த் டை. தேங்க்ஸ். சித்தார்த் கர்ச்சீஃப். கர்ச்சீஃப். ஓகே. சித்தார்த் வாட்ச். வாட்ச். தேங்க்ஸ். பேக் எங்க? பேக் அங்க இருக்கு பாரு. அங்க இருக்கு. ஓகே. டைம் ஆயிடுச்சு. பை பை பை. பை. பைடா செல்லம். எல்லா டிசைன்ஸும் வந்துருச்சுல்ல? சரி, ஓகே. இதெல்லாம் சரியா செக் பண்ணிடு. 2 மணி நேரத்துல எனக்கு காட்டணும். ஆனா டிடி, சித்தார்த் எப்படி இவ்வளவு வேலை செய்ய முடியும்? அவருக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாதுல்ல. நான் வேணா அவருக்கு சொல்லி கொடுக்குறேன். நீ தான் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கியா? அவனுக்கு தெரியாதுன்னா அதை அவன் கத்துக்கிட்டோம். ஆனா அதுக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியாது. நானே செஞ்சிடுறேன். நல்லது. இங்க சங்கு வச்சு நாங்க ஓத மாட்டோம். அதனால நேரத்தை வீணாக்காம வேலையை பாரு. எல்லா டிசைன்ஸையும் சரி பார்த்து நல்லா இருக்கிறத செலக்ட் பண்ணி என்கிட்ட கொண்டு காட்டு. சங்கு ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. அநேகமா மகாபாரத போர் தொடங்கியாச்சு. ஐம் சாரி சித்தார்த், நீங்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க? எங்க அப்பா அம்மா எப்பயும் சொல்லுவாங்க, எந்த ஒரு வேலையும் சின்ன வேலையோ பெரிய வேலையோ கிடையாது. வேலைங்கிறது வேலை தான். இதெல்லாம் யாருக்காக? ஏன் ரோஷினிக்காக. அது மட்டும் இல்ல, அவளுக்காக என் உயிரை வேணாலும் கொடுப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க மாமா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. சரி, ஓகே. சரி. ஐயோ கடவுளே. ஓ மை காட், ரூம் எவ்வளவு அழுக்கா இருக்கு. இன்னைக்கு நானே ரூம் கிளீன் பண்ண போறேன். விமலா, எனக்கு தொடப்பம் வேணும். என்னம்மா தொடப்பமா? தொடப்பம் உங்களுக்கு எதுக்கு? என் ரூம் நான் கிளீன் பண்ணணும். அந்த வேலையில உங்களுக்கு எதுக்கு? நானே பண்றேன். இல்ல விமலா, நானே என் ரூம் கிளீன் பண்ணிக்கிறேன். வேண்டாம், சொன்ன கேளுங்க. வேண்டாம்ல. நீ போய் இன்னொரு தொடப்பத்தை எடுத்துக்கோ. பாரதி, எனக்கு இந்த மாப் வேணுமே. ரோஷினி அம்மா, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? இல்ல, நான் என்னோட ரூம் கிளீன் பண்ணணும். நான் இதை எடுத்துக்கிறேன், நீ வேற மாப் எடுத்துக்கோ. லா 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 லா. Thank you. லா 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 லா. லா 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 லா. ரோஷினி,
என்ன பண்றீங்க இப்போ? உங்க மூடு எப்படி இருக்கு? ஆ, இந்த பாப்போச்சி என்ன பண்ணிட்டு இருக்க? பாப்பா ஆ, சித்தி இது மாப்னு சொல்லணும். ஆ, அதெல்லாம் சரி. இத வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மேக்கப். மேக்கப்பா? இவ்ளோ பெரிய இத வச்சு எப்படி எப்படி? ஏன் சித்தி இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க? இத வச்சு வீட்டை தானே சுத்தம் பண்ண முடியும். என்ன ரோஷினி, என்னம்மா நீ நீ உன் ரூம் நீயே துடைக்க போறியா? ம். அ, இல்ல இல்ல, இது வரைக்கும் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணதே இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரோஷினி. எதுக்கு நீ வீணா வருத்தப்பட்டு இருக்கிற ரவதி? உனக்கு தான் இந்த வேலையெல்லாம் செய்ய தெரியுமே. தெரியும் தெரியும். நீ வேலை செய்யறதுல ரொம்ப கில்லாடி. அதனால இவ ரூம நீயே சுத்தம் பண்ணி கொடு. இந்தா இத புடி, போய் சுத்தம் பண்ணு. அது ஓ ஓ ஓ பூஜை பூஜை. ரோஷினி மன்னிச்சிரு. அது வந்து என் சுவாமிஜி இருக்காருல்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோவிலுக்கு வர போறாரு. அதனால நான் கோவிலுக்கு போய் ஆகணும். நான் உனக்கு அப்புறமா ஹெல்ப் பண்றேன். நீ போ. பாய். எம்மாடி தப்பிச்ச. அவங்க ஓடிட்டாங்க. இத பாரு ரோஷினி, இதெல்லாம் நீ செய்ய வேண்டாம். நான் இப்பவே போய் வேலை செய்யறவங்களை அனுப்பி வைக்கிறேன். இதனால ஒரு பிரச்சனையும் வராது. இல்ல அத்தா, சித்தார்த் டிடியோட ஆபீஸ்ல வேலை செய்யும்போது நான் எதுக்கு அவங்கள வந்து என் வேலையை செய்ய சொல்லணும்? அது மட்டும் இல்லாம நான் இப்போ ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணா இருக்கேன்ல, இந்த வேலையில நான் தானே செஞ்சாகணும். இப்ப நான் போய் க்ளீன் பண்ண போறேன். அத்தை, இந்த குப்பை எனக்கு எவ்வளவு தூரம் தொந்தரவு கொடுக்குதுன்னு பாருங்க. தொந்தரவா? இரு, ஒரு நிமிஷம் இரு, இப்ப வந்துரு. ஜன்னல் திறந்து இருந்ததால காத்து அடிச்சுக்கிட்டே இருந்தது. அதனால குப்பை பறந்துகிட்டே இருந்தது. ஆனா அத்தை, இது ரொம்ப கஷ்டமான வேலை தெரியுமா? உண்மைதான் ரோஷினி. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். வீட்டு வேலையெல்லாம் நீ ஒவ்வொன்னா செய்ய கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு ரொம்ப திருப்தியா சந்தோஷமா இருக்கும். அப்புறம் பெரிய விஷயங்கள் கூட உனக்கு சுலபமா தெரியும். அதனால நீ எப்பவுமே முயற்சி பண்றதை விடாத. கண்டிப்பா அத்தை. சரி, இப்ப வேலையை பாரு. Thank you. இந்த குப்பை எனக்கு இதுக்கு மேல எப்படி தொந்தரவு கொடுக்குதுன்னு நானும் பாக்குறேன். அட மாமா, என்ன விஷயம்? ஹலோ. ஹாய். டிடியோட ஆசீர்வாதத்தால இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரியலி? ஆமா. ரொம்ப நல்லது. கோணல். என்ன கோணல்? பென்சில கொஞ்சம் கோணல் அப்படிங்க. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது வந்து மாமா, இந்த வேலையெல்லாம் நான் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சாகணும். அதனால கொஞ்சம் என்ன தப்பா நினைக்காதீங்க ப்ளீஸ். எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. நான் இது எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். அப்புறம் வந்து உங்க கூட உட்காந்து எல்லாத்தையுமே கத்துக்கிறேன். ஓகே? 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்துல நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன். ஷுவரா சொல்றேன். இங்க பாருங்க. இல்ல பரவாயில்ல மாமா, இங்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. அப்புறம் வந்து உங்க கூட நான் உட்கார்றேன். நானும் அதை தானப்பா சொல்றேன். சொல்லித்தரேன், சீக்கிரமா கத்துக்கோ. ஆனா ஒரே ஒரு விஷயம், நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன்னு வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. டிடி கோவப்படுவாங்க. இதை பாருங்க, நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க. இப்ப பாருங்க, இத இப்படி பிடிக்கணும். ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். வேலையில கவனத்தை வைங்க. சாரி 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 சித்தார்த். காஃபி நான் வேணுட்டே பண்ணல. இப்ப என்ன பண்றது? திரும்பவும் எல்லாத்தையும் வரைஞ்சுதானே ஆகணும். தயவு செஞ்சு இந்த விஷயத்த நான் தான் பண்ணு டிடி கிட்ட சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன். இல்லனா என்னோட சேலரியை கட் பண்ணிடுவாங்க. சேலரி எல்லாம் எதுவும் கட் பண்ண விட மாட்டேன். நிஜமாவா? நீ எல்லாம் ரொம்ப நல்லா வருவ. தயவு செஞ்சு என்ன போட்டு கொடுத்துறாதீங்க. இன்னொரு தடவை வேணா கட்டி பிடிக்கிறேன். இட்ஸ் ஓகே. தப்பு நடக்கிறது சகஜம் தான். பரவாயில்ல, விடுங்க. நிஜமா தானே? தேங்க்யூ. வரப்பா. நீயும்
உன்னோட அப்பா அம்மாவும் தேவையில்லாம வம்பு பண்ணி என் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணீங்க. இப்ப அனுபவி. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை நான் ஏன் இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்க போறேன். என் இம்சை தாங்காம உங்க அப்பா அம்மா கிட்ட ஓடி போறேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சொல்லுங்க மேம், உங்களுக்கு என்ன உதவி தேவை? அது அது வந்து நேத்து நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். ஐ வாண்ட்ஸ் டு பை ஒரு புது வீடு. கண்டிப்பா மேடம், நீங்க முதல்ல உட்காருங்க. பிரசாந்த், சொல்லுங்க அங்கிள். நான் பர்சனலா எல்லா பையர்ஸையும் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பர்சனலா மீட் பண்ணா பையர்ஸுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும். நீங்க எதிர்பார்க்குற ப்ராஸ்பெக்டிவ் பையர்ஸ், ஐ மீன் இன்ட்ரெஸ்ட் கார்டு, நான் அத்தனை பேரும் இன்னைக்கு உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அவங்களுக்காக இன்னைக்கு சைட் விசிட் கூட பிளான் பண்ணிருக்கோம். நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட் டீடைல்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது ரொம்ப நல்ல விஷயம். வா, நம்ம போய் அவங்கள பார்க்கலாம். சரி அங்கிள். அதோ மிஸ்டர் குரானா வந்துட்டாரு. எஸ்கியூஸ் மீ. ஹலோ, சொல்லுங்க. என்ன? ஓ, அப்படியா? சரி, ஓகே, நான் இப்பவே வரேன். ஓகே. பிரசாந்த், சொல்லுங்க அங்கிள். உன்னோட ஆன்ட்டியும் பாட்டியும் கீழே எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வழிவிடுங்க, தள்ளுங்க. அது வந்து சித்தார்த்த ரோஷினி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு டின்னருக்கு வராங்க. அப்படியா? ஓகே அங்கிள். அப்புறம் மீட்டிங்கை நம்ம நாளைக்கு மாத்திக்கலாம். அங்கிள், நீங்க கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க சிட்டியும் ரோஷினி மட்டும் பாத்துக்கங்க. கண்டிப்பா பிரசாந்த். ஹேவ் a good day அங்கிள். அவர்கிட்ட நெருங்கவே முடியலையே. குரானா சார் கிளம்பிட்டாரு. ஏதோ முக்கியமான வேலை போல இருக்கு. என்னதான் இருந்தாலும் பெரிய ஆளுங்க எப்பவும் பிஸியா தான் இருப்பாங்க. சரி, நம்ம பிள்ளைங்க 2 பேருக்கும் ஃபோன் பண்ணுங்க. எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? என்னென்னலாம் சமைக்கணும். சித்தார்த்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் கையால சமைக்கிற சாப்பாடை சாப்பிட போறான். அங்க அந்த பொம்பளை என்ன சாப்பாடு கொடுக்கறாளோ, என் பிள்ளைய ஒழுங்கா பாத்துக்கறாளா இல்லையான்னு கூட தெரியல. ஓ மை டியர் சிம்ரன், ஏன் இந்த மாதிரி தேவையில்லாம புலம்பிட்டு இருக்க? தயவு செஞ்சு நீ அழாத. நீ அழுவுறத பார்த்தா எனக்கு அழுவு வந்துரும். நான் ஒண்ணு அழலங்க. என் பிள்ளைய நினைச்சா வேதனையா இருக்கு, அவ்வளவுதான். ஓ, ஹலோ, எப்படி இருக்க? சித்தார்த், அம்மா கால் பண்ணிருந்தாங்க. நம்மள டின்னருக்கு கூப்பிட்டிருக்காங்க. ஓ, நம்ம போலாம்ல? ஏய், நீ கரெக்ட்டா டைமுக்கு வந்துருவல? கண்டிப்பா. முதல்ல என்ன கொஞ்சம் இந்த வேலையை முடிக்க விடுறியா? நானே கால் பண்றேன். பாய். ஏய் இரு, எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பாய் சொல்லாதேன்னு? ஓ, ஐயோ கடவுளே. I love you. I love you too, honey. Oh my god. ஏன் இத்தனை வாட்டி கால் பண்ற? சித்தார்த், உனக்கு ஒன்று சொல்லவா? இன்னைக்கு நான் மட்டும் தனியா ரூம் க்ளீன் பண்ணேன். பெருக்கி தொடச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். ரோஷினி, இதெல்லாம் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஏன் நான் இதெல்லாம் செய்யக்கூடாதா? இல்ல ரோஷினி, நான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லல. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. எனக்காக வெயிட் பண்ணிருக்கலாம்ல, நான் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பேன். தனியா ஏன் இப்படிலாம் செய்யற ரோஷினி? ஐ மீன், வீட்டை கூட்டி பெருக்கிற வேலையெல்லாம் நீ தான் செய்யணுமா? என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு ரோஷினி. சித்தார்த், ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் உன்கிட்ட முதல்ல சொன்னல, நான் ஒரு பெர்ஃபெக்ட்டான மிடில் கிளாஸ் பொண்ணாதான் வாழ போறேன். அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு விஷயம், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன். ஏய், பை தி வே, ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு. நான் என்ன ட்ரெஸ் போட? என்ன ட்ரெஸ்ஸா? என்கிட்ட கேக்குறியா?
என் ரோஷினி என்ன ட்ரெஸ் போட்டாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா தேவதை மாதிரி இருப்பா. உனக்கு பிடிச்சத நீ போட்டுக்கோ. ஆனா ப்ளீஸ் இப்போ என்ன போக விடு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இங்க இருந்து நான் சீக்கிரமா ஃப்ரீ ஆகலைன்னா டின்னருக்கு வர முடியாது. ஓகே பாய். ஐ லவ் யூ. ஓகே. ஓஹோ, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. சொல்லு. ஹலோ சித்தார்த், உன்னோட ஃபேவரட் கலர் என்னன்னாச்சும் சொல்ல. என்ன ஃபேவரட் கலரா? ஆரஞ்சு. ஆரஞ்சா? ஆரஞ்சுல என்ன ஷேட்? ஷேட் என்னன்னு கேக்குறியா? ஆரஞ்சு மாதிரி கலர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆரஞ்சு கலர் ரொம்ப நல்லா இருக்கும். ஐ மீன் அந்த ஜுவல்லரி செட் நீங்க வாங்கிட்டு போனீங்கல்ல, அதனால எனக்கு அதுதான் எனக்கு பெஸ்ட்னு தோணுதுங்க. நீங்க அதையே ஃபைனல் பண்ணிடுங்க. என்னாச்சு உனக்கு? யா ஷூர். பை 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 பை. புடவை பத்தி கேட்டா இவன் ஜுவல்லரி பத்தி டிடி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாலாஜி மாமா ஒரு ஆர்டர் கொடுத்திருந்தாரு. அது விஷயமா தான் பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த டிசைனை எக்ஸ்பிளைன் பண்ணேன். எதை பத்தி நீ போன்ல பேசிட்டு இருந்தேன்னு எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. காலையில உனக்கு நான் சில டிசைன்ஸ் கொடுத்தேன்ல, அதை எடுத்துக்கிட்டு என் கேபினுக்கு வா, நான் அதை பார்க்கணும். அப்புறம் இந்த போனை இங்கேயே வச்சுட்டு வா. வை. ஓகே. குட். இந்த ஜென்மத்துல ஏன் பாஸ், ஆனா கண்டிப்பா போன ஜென்மத்துல ஹிட்லரா தான் இருந்திருப்பாங்க. ஏதாவது சொன்னியா என்ன? இல்ல, பிசினஸ் பத்தி திங்க் பண்ண. நட, பின்னாடி வா. என் தலை எழுத்து. வா. வரேன். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, முதலாளி தான் முன்னால போனோம். ரோஷினி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா நேரம் நிலுமா. இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி? ரோஷினி, சாரி 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 சாரி. நீ நேரம் நிக்கலன்னா நான் எப்படி புடவை கட்டிட முடியும்? அத்த சித்தார்த் போன் எடுக்கல, அதுதான் இங்க பிரச்சனை. நீ முதல்ல போனை வை. போனை வைன்னு சொல்றல, அவ வேலையில தானே இருக்கான். வேலையை செய்ய விடு, சும்மா தொந்தரவு பண்ணாத. நான் எப்படி புடவை கட்டி விடுறேன்னு பாரு. நாளையில இருந்து நீ தான் கட்டிக்கணும். பாட்டி எனக்கு போன் பண்ணிருந்தாங்க. இப்ப நம்ம ரோஷினிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால ஜீன்ஸ் சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாளையில இருந்து நீ தான் புடவை கட்டிக்கணும், பாத்து கத்துக்க. என்ன இதெல்லாம் நான் டெய்லி கட்டிக்கணுமா? டெய்லி தான் கட்டிக்கணும். உன் மாமியார் இவ்வளவு புடவை கொடுத்திருக்காங்களே, இதெல்லாம் வித்து பாத்திரம் வாங்க போறியே என்ன? பரவாயில்லையே. ரோஷினி, சேலை கட்டிட்டு இருக்க? எங்க போறதுக்கு கிளம்பிட்டு இருக்க? சித்தி, உங்களுக்கு தெரியுமா சித்தார்த்தோட அம்மா அப்பா எங்களை டின்னர் கூப்பிட்டு இருக்காங்க. நாங்க போறோம், அதான் ரெடி ஆகுறேன். பை தி வே, நான் பாக்க எப்படி இருக்கேன்? சூப்பர். புகுந்த வீட்டுக்கு டின்னர் போறாங்களா? கண்டிப்பா இதை டிடி காதுல போட்டாக்கணும். நிச்சயமா டிடிக்கு இது பிடிக்காது. என்னாச்சு இவளுக்கு? என்னாச்சு இவளுக்கு? Come on, Siddharth. ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிற?
உன்னை பார்த்தா பாவமா இருக்கு சித்தார்த். உனக்காக ஆசை ஆசையா சமைச்சு வச்சுட்டு உன்னை எதிர்பார்த்து உங்க அப்பா அம்மா காத்துட்டு இருப்பாங்கல்ல. இது ஒரு சின்ன ஆரம்பம். போக போக என்ன ஆகுதுன்னு பாரு.